पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று நடக்க இருக்குது. திருக்கணிதத்தின்படி 14/5/2025 அன்று குரு பயிற்சி நிகழுதுங்க. இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசி புதன் கிரகத்தின் வீடுங்கிறதுனால குரு பகவானின் நட்பு கிரகத்தின் வீட்டில் பயிற்சி ஆகிறார். மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் உள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலா ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் பதியுதுங்க. குரு பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம். விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 தேதியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறி சுபபலம் பெறுகிறார். மிதுனம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திர ராசியாகும். மிதுனத்தில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் 9வது பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள சனி பகவான் மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை தனது சுப பார்வையினால் நீக்கி விடுகிறார். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக்திக்கு மீறிய செலவுகள் கட்டுப்படும். அலைச்சலும் வீண் கவலைகளும் குறையும். அடுத்தது உத்தியோகம். சித்திரை 28ஆம் தேதி, அதாவது 11/5/2025 புரட்டாசி 21ஆம் தேதி, அதாவது 7/10/2025 வரையில் குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்லபடி தீருமுங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. உங்களை கண்டாலே முகத்தை சுளித்து கொள்ளும் மேல் அதிகாரி ஒருவர் வேறிடத்துக்கு மாற்றலாகி சென்று விடுவதால் அன்றாட பணிகளில் ஏற்பட்டிருந்த அச்சமும் அவநம்பிக்கையும் தீருமுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதியிலிருந்து குரு பகவான் கடகத்துக்கு மாறிவிடுவதால் அன்றிலிருந்து பணிகளில் கவனமாக இருத்தல் நல்லது. மேல் அதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் போதுங்க. அடுத்தது தொழில் வியாபாரம். விசுவாவசு தமிழ் புத்தாண்டிலிருந்து புரட்டாசி 21ஆம் தேதி, அதாவது 7/10/2025 தேதி வரை குரு பகவான் சிறந்த சுபபலத்தை பெற்று லாபஸ்தானத்தை பார்வையிடுறதுனால தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும். லாபம் உயரும். தொழிற்சாலையை ஓரளவு விஸ்தரித்து கொள்ளலாம். புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிக்கும். கிரகநிலைகள் பக்கபலமாக இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாகும். அடுத்தது கலைத்துறையினர். கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனைவரும் ஐப்பசி 5ஆம் தேதி, அதாவது 22/10/2025 தேதியிலிருந்து சுபபலம் பெற்று வலம் வருது. வருட ஆரம்பத்திலிருந்து ஐப்பசி 4ஆம் தேதி
அதாவது 21/10/2025 வரை நல்ல வாய்ப்புகளுக்காக அலைய வேண்டியது இருக்கும். சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோர் சங்கீத சபாக்களின் பிரமுகர்களை தேடி அலைய வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் அவற்றின் மூலம் வருமான உயர்வும் கிடைக்கும் என சுக்கிரனின் நிலை எடுத்துக்காட்டுதுங்க. சிறிது முயற்சி வேணும் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துதுங்க. அடுத்தது அரசியல் துறையினர் தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து ஐப்பசி முடியும் வரையில் கட்சி நடவடிக்கைகளில் மந்த நிலை நிலவும். கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பலம் பெறுவதால் கட்சியில் புதிய வேகம் ஏற்படும். எதிர்கட்சிகளிலிருந்து உங்களுக்கு அழைப்பும் வற்புறுத்தலும் வர்றதுனால மனதில் சபலம் ஏற்படுங்க. சற்று சிந்தித்து சரியான முடிவெடுக்கிறது உங்கள் எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு கை கொடுக்கும். அவசர முடிவுகளினால் தவறான முடிவெடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள்லாம் எடுத்துக்காட்டுதுங்க. அடுத்தது மாணவ மாணவியர் இந்த புத்தாண்டு முழுவதும் கல்வியில் முன்னேற்றம் சீராக இருக்கும். பின்னடைவோ அல்லது பாதிப்போ ஏற்படாது என்பதையும் கிரகநிலைகள் உறுதி செய்து வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் இருப்பின் விசா கிடைக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு முன்கூட்டியே முயற்சி செய்தல் நல்லது. அடுத்தது விவசாயத்துறையினர் தமிழ் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து ஐப்பசி மாதம் முடியும் வரையில் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. தேவையான அளவுக்கு தண்ணீர் வசதி கிடைக்குமுங்க. கால்நடைகள் இந்த வருஷம் நல்ல அபிவிருத்தி அடையும் என்பதை இந்த புத்தாண்டின் ராஜாவாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியுமான சூரிய பகவானின் சஞ்சார நிலைகள் உறுதி செய்து, மேலும் சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 தேதியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறும் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் ராகுவையும் பார்க்கறதுனால நல்ல விளைச்சலும் சந்தையில் லாபமும் கிடைக்குமுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற காலகட்டம் இது. அடுத்தது பெண்மணிகள் புரட்டாசி 21ஆம் தேதி அதாவது 7/10/2025 தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஏற்படும். குழந்தைகளின் கல்வியில் ஏற்படும் முன்னேற்றம் மனநிறைவை அளிக்கும். திருமணத்துக்கு காத்துள்ள கன்னியருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் நல்ல வரன் அமையும். கும்பராசியில் பிறந்துள்ள திருமணமான பல பெண்மணிகளுக்கு குருவின் சுப பார்வை பலத்தினால குழந்தை பாக்கியம் கிடைக்குமுங்க. சுக்கிரனை விட குரு பகவானே அதிக சுபபலம் கொண்டு திகழ்வதால் இந்த புத்தாண்டில் ஆண் குழந்தைகளே அதிகமாக பிறக்கும். அடுத்தது அறிவுரை. ஜென்மராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால சனிக்கிழமையில் ஆலய தரிசனம் தோஷத்தை போக்கும். ஒவ்வொரு புராதன ஆலயத்திலும் கருவறைக்குள் கீழ் சுமார் 48 அடி ஆழத்தில் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் மந்திர பிரதிஷ்டை செய்யப்படுதுங்க. அடுத்தது பரிகாரம். சனிக்கிழமையில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது தன்னிகரற்ற பரிகார பலனை அளிக்கும். இதை அனுபவத்தில் காணலாம்.